சொல்லுங்க, நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? மகாராஜா, என் பேர் சையத் அலி. நான் விவசாயி. சொல்லுங்க. நான் கொஞ்சமா பணம் சம்பாதிச்சு நேர்மையா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் முன்னாடி வரை என் பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அவ செத்துட்டா. கேட்க ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்புறம் என்னாச்சு? என் மனைவி இறந்தது எனக்கு எல்லாமே வெறுத்து போச்சு. என்ன செய்யறதுன்னே புரியல. எங்களுக்கு குழந்தையும் இல்லை. அதனால ரொம்ப தனிமையா உணர்ந்தேன். ஒரு நாள் காஜி அப்துல்லா என்ன பார்த்தாரு. சையத் அலி, ஏன் துக்கமாகவும் சோகமாகவும் இருக்க? உங்களுக்கு தெரியுமா காஜி ஐயா, கொஞ்ச நாள் முன்னாடி என் பொண்டாட்டி தவறி போயிட்டா. அதனால எனக்கு எல்லாம் வெறுத்து போச்சு. அடாடா, உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. என்ன செய்ய, எல்லாம் ஆண்டவன் செயல். அதுக்காக நீ இப்படி வருத்தப்படாத. நீ வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டிருக்க. நீ ஏன் சில நாட்களுக்கு அஜ்மீர் போயிட்டு வரக்கூடாது? அங்க உனக்கு வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் கிடைச்சாலும் கிடைக்கலாம். சரிங்க ஐயா, அதுதான் சரி. அப்படியே செய்யறேன். நாளைக்கே அஜ்மீர் போறேன். அங்க குவாஜாவோட தர்பார்லயே எனக்கு வாழ்க்கையில ஒரு நாட்டம் உண்டாகட்டும். நன்றி காஜி ஐயா. நான் வீட்டுக்கு வந்தேன். அடுத்த நாளே அஜ்மீர் போக ஏற்பாடுகளை செஞ்சேன். ஆனா அன்னைக்கு ராத்திரி நான் வாழ்நாள் பூரா சேர்த்து வச்ச பணத்தை என்ன செய்யறதுன்னு தோணுச்சு. அது எங்க வச்சுட்டு போறது? பணத்தை யாரை நம்பி ஒப்படைக்கிறது? அப்போதான் எனக்கு காஜி அப்துல்லாவோட நினைவு வந்துச்சு. நான் அதை அவர்கிட்டயே கொடுத்துட்டு போகலான்னு முடிவு செஞ்சேன். அடுத்த நாளே நான் அவர் வீட்டுக்கு போனேன். நான் திரும்பி வர வரைக்கும் அந்த பணத்தை பத்திரமா வச்சிருக்கும்படி அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். சையத் அலி, நீ திரும்பி வர வரைக்கும் இந்த பை என்கிட்ட இருக்கட்டும். ஆனா எனக்கு முன்னாடியே இந்த பையில முத்திரையை வச்சிடு. அப்போதான் இதை யாரும் திறக்கலைன்னு உனக்கு நிம்மதியா இருக்கும். நானும் அவர் சொன்னபடி அந்த பையில முத்திரையை வச்சு அவர்கிட்ட கொடுத்தேன். அவரும் வச்சுக்கிட்டாரு. நான் அஜ்மீர்ல இருந்து திரும்பினேன். மீதி இருக்கிற வாழ்க்கையை குழந்தைகளுக்கு அல்லாவை பத்தியும் குரானை பத்தியும் சொல்லி கொடுத்து கழிக்கலான்னு முடிவு செஞ்சேன். என் சேமிப்புல வாழ்க்கையை நடத்தலான்னு முடிவு செஞ்சு காஜி கிட்ட என் பணத்தை கேட்க போனேன். நீ உன்னோட மீதி வாழ்க்கைய குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கழிக்க போறேங்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தா, நான் உன்னோட பணத்தை பத்திரமா வச்சிருந்தேன். எண்ணி பார்த்துக்க, பணம் சரியா இருக்கான்னு. நன்றி காஜி ஐயா, என் பணத்தை பத்திரமா பார்த்துக்கிட்டீங்க. இதுல முத்திரை அப்படியே இருக்கு. ரொம்ப நன்றி. அரே அல்லாஹ், இது எப்படி சாத்தியம்? என்னோட பொற்காசுகள் எங்க போச்சு? என்னாச்சு சையத் அலி? குழந்தைகள் பாடத்துக்கு ஏதாவது உதவி தேவையா? மறுபடியும் எதுக்காக வந்திருக்க? காஜி ஐயா, நான் வீட்டுக்கு போய் இந்த பையை திறந்து பார்த்தேன். இதுல என்னோட பொற்காசுகளுக்கு பதிலாக வெறும் கற்களை பார்த்தேன். எனக்கு மயக்கமே வந்துடுச்சு காஜி ஐயா. நீ என்ன சொல்ல வர? நீ பணப்பையை எங்கிட்ட வச்சு போது அதை எங்கிட்ட திறந்து காட்டினியா? முத்திரைய கூட நீதான பையில வச்ச. அதுக்கப்புறமா இங்க வந்து எங்கிட்ட இப்படி பேச உனக்கு என்ன தைரியம்? பேசாம வெளியே போயிடு. இனிமே எங்கிட்ட இதை பத்தி பேசாத. காஜி ஐயா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. அதுதான் என் சொத்து. அது இல்லாம நான் எப்படி வயசான காலத்தை தள்ளுவேன் சொல்லுங்க? நீ என் மேல திருட்டு பட்டம் கட்டுற சையத் அலி, மரியாதையா இங்க இருந்து வெளியே போயிடு. இல்ல நான் என் மேல திருட்டு பட்டம் கட்டினதுக்காக உன்னை கைது செஞ்சிடுவேன். வெளியே போ. உங்ககிட்ட வந்து முறையிடுறதை தவிர எனக்கு வேற வழி இல்லை மகாராஜா. நீங்க தான் எனக்கு என் பணத்தை வாங்கி தரணும். காஜி ஐயா பெரிய அதிகாரி. நீங்க தான் எனக்கு இந்த விஷயத்துல உதவ முடியும். பீர்பால், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனையில உங்களால உண்மையை கண்டுபிடிக்க முடியுமா? மகாராஜா, எனக்கு வேற ஒரு விஷயத்தை பார்க்கணும். உங்ககிட்ட அந்த பை இருக்கா? மகாராஜா, இந்த விஷயத்துல உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். 2 நாள் அவகாசம் கொடுங்க. நிச்சயம் பீர்பால். அது வரைக்கும் சையத் அலி என்னோட அரண்மனை விருந்தாளியாயிருங்க.
நீங்க தான் குற்றவாளின்னு நிரூபணமாச்சுன்னா அப்புறம் ரொம்ப நாள் சிறைச்சாலையிலேயே விருந்தாளியா இருக்க வேண்டி வரும். நன்றி மகாராஜா. ஆனா நான் உங்ககிட்ட உண்மையை மட்டும்தான் சொன்னேன், இதுல சந்தேகமே இல்லை. சேவக்ராம், ஐயா. சேவக்ராம், இது எனக்கு பிடிச்ச ஜிப்பாக்கள்ல ஒன்று, கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். நீ இந்த ஊர்லேயே நல்ல தையல்காரனா பார்த்து அவங்ககிட்ட இந்த ஜிப்பாவை தைக்க கொடுத்துரு. ஆனால் ஒரு விஷயம் நினைவில் இருக்கட்டும், அவன் தைக்கணும், ஆனால் அந்த தையல் வழியில் தெரியக்கூடாது. நிச்சயம் ஐயா. நான் இப்பவே கடை தெருவுக்கு போறேன். இந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு நல்ல தையல்காரனை உடனே கண்டுபிடிக்கிறேன் ஐயா. இல்லை சேவக்ராம், எனக்கு நல்ல தையல்காரன் இல்லை, ரொம்ப சிறந்தவன் வேணும். அதனால ஊர்லேயே இருக்கிற நல்ல தையக்காரனா பாரு. பிரமாதமாக இருக்கு. இது முதல்ல கிழிஞ்சிருந்ததுன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. தையல் பிரமாதமாக போடப்பட்டிருக்கு, யாருமே கண்டுபிடிக்கவும் முடியாது. சரி சொல்லுங்க, இதை யார் தைச்சது? ஐயா, கோபாலுங்கிற ஒரு தையல்காரன் தான். அவன் தான் எனக்கு இந்த வேலையை பண்ணி தந்தான். நான் யாரை கேட்டாலும் அவன் பேரைத்தான் சொன்னாங்க. பிரமாதம். நீ உடனே அவனை இங்கே என்னை வந்து பார்க்க சொல்லு. எனக்கு இன்னும் சில துணிகளை அவங்ககிட்ட தைக்க கொடுக்கணும். பீர்பால், சையத் அலி விஷயத்துல உண்மையை கண்டுபிடிச்சிங்களா இல்ல இன்னும் அவகாசம் வேணுமா? மகாராஜா, நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க சையத் அலியையும் காஜி அப்துல்லாவையும் உடனே இங்க வர சொல்லுங்க. நான் உங்க முன்னாடி எல்லா உண்மைகளையும் வரவழைக்கிறேன். நிச்சயம் பீர்பால். கவலாளிகளே, சையத் அலியையும் காஜி அப்துல்லாவையும் உடனே தர்பாருக்கு கொண்டு வாங்க. சையத் அலி, இது அந்த பை தானே? இதை தானே காஜி அப்துல்லா வச்சிருந்தாரு? ஆமாங்க ஐயா, இது என் பை தான். காஜி அப்துல்லா, உங்களுக்கு இந்த பைய தெரியுதா? தெரியுதுங்க. அந்த பை மாதிரி தான் இருக்கு. இதுல உள்ள முத்திரையே என்னோடு தான் இப்போ திறந்து கிடக்குது. ஆனா இவன் தான் இதுல முத்திரை வச்சா. திரும்பி வாங்கறதுக்கு முன்னாடி இந்த முத்திரையை சரி பார்த்துக்கிட்டான். அப்போ இது திறக்கப்படல. பையில என்ன இருந்துச்சுன்னு நான் பார்க்கல. இவன் தான் சொல்றான் பொற்காசு இருந்துச்சுன்னு. நான் எப்படி நம்புறது மகாராஜா? இவன் சொல்றது பொய்யா கூட இருக்கலாம். தையல்காரர் கோபால வர சொல்லுங்க. தையல்கார கோபால் தர்பாருக்கு வரலாம். ஒரு விஷயம் சொல்லுங்க, சமீபத்தில் காஜி அப்துல்லாவுக்கு வேலை செஞ்சீங்களா? மகாராஜா, காஜி அப்துல்லாவுக்கு பணம் இருந்த ஒரு பணப்பைய தைக்க வேண்டி இருந்துச்சு. அது கிழிஞ்சிருந்துச்சு. நான் தான் தைச்சேன். மகாராஜா, காஜி அப்துல்லாவுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க. ஏன்னா அவர் தான் சையத்தோட பைய கிழிச்சு அதில் உள்ள பொற்காசுகளை எடுத்துட்டு அதுக்கு அதில் கல்லை போட்டு இந்த கோபாலை விட்டு தைக்க சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் தான் ஏமாத்துக்காரர். மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க. நான் கொஞ்சம் பேராசப்பட்டுட்டேன். இனிமே இந்த தவறு செய்ய மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இவ்வளவு பெரிய பதவியில இருந்துகிட்டு எப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்க? ஜனங்க உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அவங்களையே ஏமாத்திட்டு இருக்கீங்க. இல்ல, உங்களை என்னால மன்னிக்க முடியாது. நான் உனக்கு 1 வருஷம் சிறை தண்டனை விதிக்கிறேன். சிப்பாய்களே, இந்த திருடனை ஜெயில கொண்டு போய் அடைங்க. சையத் அலி, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு உங்க பணம் திரும்ப கிடைச்சிடும். அதோட உங்க நல்ல காரியத்துக்கு நானும் உதவி செய்கிறேன். உங்களுக்காக நான் ஒரு மதர்சா கட்டி தரேன். அங்க நீங்க குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கலாம். உங்களை அல்லாஹ் காப்பாத்துவாரு. நன்றி மகாராஜா. நன்றி பீர்பால் ஐயா.
பீர்பல், மறுபடியும் உங்க புத்திசாலித்தனத்தால ஒரு ஏமாத்துக்கார திருடனை கண்டுபிடிச்சிருக்கீங்க. காஜி அப்துல்லா மேல உங்களுக்கு எப்படி சந்தேகம் வந்துச்சு? அது மகாராஜா, அந்த சையத் அலி காஜி அப்துல்லா பைய மூடி முத்திரை வைக்கவும் போகும்போது அதை சரிபாகவும் சொன்னார்னு சொன்ன போது எனக்கு தெரிஞ்சு போச்சு பணம் ரொம்ப சாமர்த்தியமா திறமையா களவாடப்பட்டிருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் அந்த பையில உள்ள தையலை ரொம்ப உன்னிப்பா தேடி கண்டுபிடிச்சேன். உடனே ஊர்ல உள்ள நல்ல தையல்காரனா பார்த்து வரவழைச்சு உண்மையை கண்டுபிடிச்சேன். சபாஷ் பீர்பால், சபாஷ். மறுபடியும் நீங்க ஜெயிச்சு காட்டிட்டீங்க. சபாஷ். நன்றி மகாராஜா, நன்றி.